டிபி எஜுகேஷன் வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் இப்பொழுது ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்து இருக்கின்றீர்கள். நாங்கள் முன்னருள்ள பாட்டில் பேஜ் லெவல் பேஜினேஷன்ஸ் எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்த்தோம். நாங்கள் இந்த செக்ஷனில் சர்ச் என் பாயிண்டிற்கு கால் ஒன்று செய்து சர்ச் குவெரியினை என் பாயிண்டிற்கு எவ்வாறு பாஸ் செய்வது மற்றும் பாஸ் செய்த டீட்டெயில்ஸினை எவ்வாறு டிஸ்பிளே செய்வது என்று பார்ப்போம். அதே போன்று நான் உங்களுக்கு இங்கே எரர் ஹேண்ட்லிங் எவ்வாறு செய்வது என்று கூறுகின்றேன். நாங்கள் சர்ச் பேஜினை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்ப்போம். எனக்கு இப்பொழுது மூவி ஒன்றை சர்ச் செய்ய வேண்டும். நான் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியினை இப்பொழுது இம்ப்ளிமெண்ட் செய்ய போகின்றேன். உங்களுக்கு நாங்கள் மூவி சர்ச் என் பாயிண்டினை டெஸ்ட் செய்தோம் என்பது நினைவிருக்கும். நான் இப்பொழுது சர்ச் மூவி என் பாயிண்டிற்கே வந்திருக்கின்றேன். நீங்கள் மூவி சர்ச் செய்யும் பொழுது குவெரியாக மூவி பெயரை பாஸ் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். நாங்கள் அதனையே செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது இந்த என் பாயிண்டிற்கு API ரிக்வெஸ்ட் எழுத வேண்டும். நீங்கள் நான் இங்கே ஸ்கூபிடு என்று கொடுத்தால் ஸ்கூபிடு மூவிஸ் ஃபெச் ஆகின்றதை பார்க்கலாம். இப்பொழுது என் பாயிண்டிற்கு ரிக்வெஸ்ட் எவ்வாறு அனுப்புவது என்று பார்ப்போம். நான் இப்பொழுது இந்த என் பாயிண்டினை இங்கிருந்து காப்பி செய்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் எமது பேஸ் URL-னை ஏற்கனவே டிஃபைன் செய்திருக்கின்றோம் என்பது நினைவிருக்கும். நாங்கள் கோடிற்கு வந்து சர்வீசஸிற்கு வந்து மூவி சர்வீஸினை ஓப்பன் செய்வோம். நீங்கள் இப்பொழுது பேஸ் URL எழுதி வைத்திருக்கின்றோம் என்பதை பார்க்கலாம். நான் இங்கே சர்ச் மூவி பை query என்று கமெண்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் இங்கே என்னுடைய என் பாயிண்ட் URL-னை பேஸ்ட் செய்கின்றேன். உங்களுக்கு இது என்னுடைய பேஸ் URL ஆகும் என்பது நினைவிருக்கும். எமக்கு இப்பொழுது இவற்றினை தயாரிக்க வேண்டும். நான் உங்களுக்கு எவ்வாறு செய்வது என்று தெளிவுபடுத்துகின்றேன். நாங்கள் ஃபியூச்சர் மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்வோம். நீங்கள் மூவி லிஸ்ட் ஒன்று ரிட்டர்ன் ஆகின்றதை பார்க்கலாம். நான் எந்த மூவியினையாவது சர்ச் செய்தால் மூவி ரிசல்ட்ஸாக மூவி அரே ஒன்று ரிட்டர்ன் ஆகிறது. அதனால் இங்கிருந்து லிஸ்ட் ஆஃப் மூவி வருகின்றது. நான் இதற்கு சர்ச் மூவிஸ் என்று பெயர் கொடுப்பேன். நாங்கள் நிச்சயம் இதற்கு ஸ்ட்ரிங் query பாஸ் செய்ய வேண்டும். நான் ஸ்ட்ரிங் query என்று கூறுவது இங்கே நாங்கள் சர்ச் செய்யும் விடயமாகும். அதாவது ஸ்கூபிடு என்றால் ஸ்கூபிடு மூவிஸ், ஐசேஜ் என்றால் ஐசேஜ், பேட்மேன் என்றால் பேட்மேன், அவ்வாறு சர்ச் செய்யும் மூவி பெயரையே இங்கே சர்ச் செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு இமேஜ் ஒன்றை காண்பிக்கின்றேன். நாங்கள் இதனையே இப்பொழுது இம்ப்ளிமெண்ட் செய்ய போகின்றோம். நாங்கள் இங்கே இருக்கும் சர்ச் பாரில் சர்ச் செய்யும் மூவியினை டைப் செய்வோம். நாங்கள் அதனையே queryயாக API என் பாயிண்டிற்கு பாஸ் செய்கின்றோம். அதனையே நான் இங்கே ஸ்ட்ரிங் query என்று தயாரித்தேன். இதனை அசிங்க்ரோனஸ் செய்ய வேண்டும், ஏனென்றால் ஃபியூச்சர் மெத்தட் ஆகும். நான் ட்ரை கேட்ச் பிளாக் எழுதுகின்றேன். நான் எரர் வந்தால் கேட்ச் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது எரரினை பிரிண்ட் செய்வோம். எனக்கு இங்கே எரர் சர்ச்சிங் மூவிஸ் என்று எரர் பிரிண்ட் செய்யலாம். நான் நிச்சயமாக எம்டி அரே ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் இங்கே எம்டி மூவிஸ் லிஸ்ட் இல்லாவிட்டால் மூவி அரே ஒன்றை ரிட்டர்ன் செய்யும் வரை பார்த்து கொண்டு இருக்கின்றார். நாங்கள் இப்பொழுது என் பாயிண்டிற்கு கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை கால் செய்வோம். உங்களால் ஃபைனல் ரெஸ்பான்ஸ் ஒன்றை தயாரிக்க முடியும். உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் அவ்வாறே இந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்பது தெளிவாகி இருக்கும். உங்களுக்கு அவ்வாறு செய்து செல்லும் பொழுது இந்த விடயங்கள் பழக்கமாகிவிடும். நாங்கள் HTTP கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றையே அனுப்புகின்றோம். இதற்கு நிச்சயமாக URL ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது இங்கே எனது URL-னை தயாரிக்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் முன்னரும் இதே வேலையை செய்தோம் என்பது நினைவிருக்கும். நீங்கள் இங்கே சிறிது மேலே ஸ்க்ரோல் செய்து வந்தால் இதனை பார்க்கலாம். நாங்கள் இங்கே பேஸ் URL-னை கொடுக்கின்றோம். அடுத்து நாங்கள் இங்கே query-னை பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் இதிலிருந்து காப்பி ஒன்றை எடுப்போம். அப்பொழுது எமக்கு இதனை எளிதாக செய்யலாம். நான் இதனை இங்கே பேஸ்ட் செய்கின்றேன். இங்கே கமா ஒன்றினை கொடுக்கின்றேன். நீங்கள் நாம் பேஸ் URL-னை கொடுத்தோம் என்பதை பார்க்கலாம். இங்கு வரை பேஸ் URL இருக்கின்றது. பேஸ் URL-இல் மூவி என்று ஒன்று இருக்கின்றது. எமக்கு இப்பொழுது நவ் பிளேயிங் தேவையில்லை. அதனால் நான் அதனை நீக்குகின்றேன். அடுத்து
எனக்கு இங்கே query தேவையாகும். நான் இங்கே query summon scooby-doo என்பதால் இதனை காப்பி செய்கின்றேன். இங்கே நாங்கள் query summon scooby-doo என்று கொடுப்போம். இங்கே எப்பொழுதும் scooby-doo வராது. நாங்கள் இங்கே பாஸ் செய்யும் queryயினை பாஸ் செய்ய வேண்டும். அடுத்து இங்கே and இருக்கின்றது. எனக்கு இங்கே பேஜ் நம்பரினை ஸ்பெசிஃபை செய்ய தேவையில்லை. அதனால் நான் இதனை க்ளோஸ் செய்கின்றேன். நீங்கள் நாம் இவ்வாறு பேஸ் URL-இனை டிஃபைன் செய்தோம் என்பதை பார்க்கலாம். இங்கே / தேவையில்லை. அடுத்து question mark ஒன்றை கொடுத்து query summon query மற்றும் எம்முடைய API கீயினை பாஸ் செய்யலாம். இது மிகவும் கடினமான விடயமில்லை. எமக்கு இங்கே எரர் வந்தால் பார்க்கலாம். அதன் பிறகு நாங்கள் ரெஸ்பான்ஸின் ஸ்டேட்டஸ் கோடினை பார்க்கின்றோம். எமக்கு ஸ்டேட்டஸ் கோட் 200 என்றால் சரியாக ரெஸ்பான்ஸ் வந்திருக்கின்றது. அடுத்து உங்களால் இங்கிருந்து டேட்டாவினை எடுக்கலாம். ஃபைனல் டேட்டா சமன் என்று டைப் செய்து இங்கே ஜேசன் டேட்டா ஒன்று வருகின்றது. அதனால் உங்களுக்கு json.decode என்ற மெத்தடிலிருந்து ஜேசன் டேட்டாவினை எடுக்கலாம். எனக்கு எனது ரெஸ்பான்ஸின் பாடியினை டீகோட் செய்ய வேண்டும். ஏனென்றால் எனது ரெஸ்பான்ஸின் பாடியிலே டீட்டெயில்ஸ் இருக்கின்றது. இங்கே ஜேசனாக இருக்க வேண்டும். அடுத்து நான் முன்னர் செய்தது போன்று எனது டேட்டாவினை எடுக்க வேண்டும். நாம் இன்சோம்னியாவிற்கு சென்ற பிறகு ரிசல்ட்ஸ் என்ற கீயின் கீழ் எனது டேட்டா இருக்கின்றதை பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது அதனை எடுக்க வேண்டும். இது நிச்சயம் லிஸ்ட் ஆகும் என்பதை பார்க்கலாம். ஏனென்றால் மூவி லிஸ்ட் ரிட்டர்ன் ஆகின்றது. எனக்கு இன்னும் டைப் தெரியவில்லை. அதனால் நான் இதனை டைனமிக்காக கொடுப்பேன். உங்களால் இங்கே உங்கள் டேட்டாவின் இந்த கீ உள்ளே இருக்கும் ரிசல்ட்ஸினை எடுக்க முடியும். அடுத்து நாங்கள் இங்கிருந்து மேப் செய்து மூவிஸ் லிஸ்டாக ரிட்டர்ன் செய்ய வேண்டும். இது மிகவும் கடினமான விடயமில்லை. உங்களால் ரிட்டர்ன் செய்ய முடியும். நான் இங்கே ரிசல்ட்ஸினை எடுத்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டினை எழுதுகின்றேன். உங்களால் ரிசல்ட்ஸினை எடுத்து மேப் செய்ய முடியும். இந்த ரிசல்ட்டில் லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு மூவி மூலமும் சென்று இதனை டாட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்து லிஸ்டாக கன்வெர்ட் செய்ய முடியும். நான் இங்கே மூவி டேட்டா என்று எடுப்பேன். அடுத்து உங்களால் இந்த மூவி டேட்டாவிலிருந்து மூவி ஒன்றை தயாரிக்க முடியும். movie.from.json என்று டைப் செய்து இந்த மூவி டேட்டாவினை எடுங்கள். இவற்றினையே செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களால் இதனை லிஸ்டாக கன்வெர்ட் செய்ய முடியும். நான் இந்த விடயங்களை முன்பும் கூறியிருக்கின்றேன். அதனால் இந்த விடயங்களை மீண்டும் தனியாக கூறுவதில் அர்த்தமில்லை. நாங்கள் இங்கே ஒவ்வொரு மூவி டேட்டா மூலமும் பாஸ் ஆகின்றோம். நாங்கள் இந்த மூவியில் from JSON மெத்தட் டிஃபைன் செய்திருக்கின்றோம். எம்மிடம் இருக்கும் JSON ஆப்ஜெக்டில் இருந்து மூவி ஆப்ஜெக்ட் ஒன்றை தயாரிப்பது இந்த மெத்தடில் இருந்து நடைபெறும். இந்த விடயங்களை இப்பொழுது எளிதாகும். உங்களுக்கு இப்பொழுது இந்த விடயங்கள் நன்றாக தெளிவாக வேண்டும். அடுத்து ரெஸ்பான்ஸ் வராவிட்டால் எனக்கு எரர் ஒன்றை த்ரோ செய்யவும் முடியும். நாங்கள் இதற்கு எரர் சர்ச்சிங் மூவிஸ் என்று கொடுப்போம். இந்த விடயங்களையே செய்ய வேண்டும். நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் இங்கே ரிக்வெஸ்ட் செய்யும் URI-னை மாற்றினோம். இதற்கு ரிக்வெஸ்ட் ஒன்றை கொடுத்தோம். நிச்சயம் இதனை அவாய்ட் செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஃபியூச்சர் மெத்தட் ஒன்றின் மூலம், அதாவது HTTP பேக்கேஜ் யூஸ் செய்யும் பொழுது அதனை ஃபியூச்சராக இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். அதனால் நிச்சயம் அவாய்ட் ஆக வேண்டும். எமக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் வெற்றிகரமாக வந்ததா என்று பார்ப்போம். நாங்கள் இங்கே ஸ்டேட்டஸ் கோட் மூலம் இதனை செக் செய்ய வேண்டும். அது மிகவும் சிறந்த விடயமாகும். நான் இந்த ஸ்டேட்டஸ் கோட் என்ன என்று நினைக்கின்றேன். நீங்கள் இங்கே 200 என்றால் சக்சஸ் என்பதை பார்க்கலாம். அதாவது கீழே ரிசல்ட் வந்திருக்கின்றது. எமக்கு ஸ்டேட்டஸ் கோட் 200 வந்தால் இவ்வாறு டேட்டாவினை எடுத்து எமக்கு தேவையானவாறு ரிட்டர்ன் செய்ய முடியும். எமக்கு வரும் எந்த ஸ்டேட்டஸ் கோட் வந்தாலும் இவ்வாறு எக்ஸெப்ஷன் ஒன்றை த்ரோ செய்கின்றோம். நாங்கள் இதற்கிடையில் ட்ரை பிளாக் ஒன்றை உள்ளே எரர் வந்தால் கேட்ச் பிளாக்கில் இருந்து அதனை எடுக்க முடியும். அடுத்து நான் அந்த எரரினை இங்கே பிரிண்ட் செய்கின்றேன் மற்றும் எம்டி அரே ஒன்றினை ரிட்டர்ன் செய்கின்றேன். இவ்வாறு எமக்கு எண்ட் பாயிண்டிற்கு ரிக்வெஸ்டை அனுப்புகின்றோம். நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதால் நான் இதனை நீக்காமல் வைத்திருக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது UI-னை தயாரிக்கலாம். நீங்கள் எமது சர்ச் பேஜில் மிகப்பெரிய UI-னை தயாரிக்க வேண்டியது இல்லை என்பதை பார்க்கலாம். எமக்கு இவ்வாறு சிறிய ஃபார்ம் ஒன்றை தயாரிக்க வேண்டும். இவ்வாறு சிறிய சர்ச் இன்புட் பாக்ஸ் ஒன்றை தயாரிக்க வேண்டும். இங்கே மூவி ஒன்றை டைப் செய்ய முடியும். அடுத்து நாங்கள் இவ்வாறு
சர்ச் ஐக்கன் ஒன்றை கொடுக்க வேண்டும். இதனை கிளிக் செய்த பிறகு இல்லாவிட்டால் என்டர் செய்த பிறகு இங்கே ரிசல்ட்டினை காண்பிக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். நான் இப்பொழுது இந்த யூஐயில் இருந்து மூவி ஒன்றை சர்ச் செய்ய வேண்டும். நான் அதனை சர்ச் செய்யும் விடயங்களை இப்பொழுது தயாரிக்க வேண்டும். நான் அதனை சர்ச் செய்த பிறகு எமது API எண்ட் பாயிண்டிற்கு கால் செய்து தேவையான மூவிஸினை எடுக்க மெத்தட் ஒன்றை எழுத வேண்டும். அதன் பிறகு என்னுடைய மூவிஸினை இங்கே டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். நாங்கள் அந்த விடயங்களையே இப்பொழுது செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது இவற்றினை எவ்வாறு செய்வது என்று கூறுகின்றேன். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த UI தயாரிக்க வேண்டிய வேரியபிள்ஸ் இல்லாவிட்டால் எம்முடைய ஓவரால் ப்ராசஸ் செய்ய வேண்டிய வேரியபிள் ஸ்டேட்ஸினை டிஃபைன் செய்வோம். உங்களுக்கு நாங்கள் இன்புட் பாக்ஸ் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்று தெரியும். அதனால் எமக்கு கண்ட்ரோலர் ஒன்று தேவையாகும். நான் டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஒன்றை தயாரிக்கின்றேன். நாங்கள் இதற்கு சர்ச் கண்ட்ரோலர் என்று கொடுப்போம். இதற்கு விருப்பமான பெயரினை கொடுக்க முடியும். இது டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஆகும். எமது இன்புட் ஃபீல்டிற்கு கண்ட்ரோலினை தயாரித்தோம். அடுத்ததாக நாங்கள் சர்ச் செய்த மூவிஸ் லிஸ்டினை காண்பிக்க வேண்டும். அதனால் நான் இவ்வாறு மூவி லிஸ்ட் ஒன்றை தயாரிக்கின்றேன். எமக்கு இதனை பிரைவேட் வேரியபிளாக கொடுக்க முடியும். நான் இதற்கு சர்ச் ரிசல்ட்ஸ் என்று கொடுப்பேன். நான் இதனை எம்டி அரேயாக டிஃபைன் செய்கின்றேன். நாங்கள் இதனை இம்போர்ட் செய்வோம். நான் இதற்கே சர்ச் செய்து ரிட்டர்ன் ஆகும் மூவிஸினை இன்க்ளூட் செய்கின்றேன். அதன் பிறகு எமக்கு இதனை யூஐயில் டிஸ்ப்ளே செய்ய முடியும். அடுத்து நிச்சயமாக லோடிங் ஸ்டேட்டினை ட்ராக் செய்ய வேண்டும். அதாவது நான் மூவிஸ் எமக்கு வரும் வரை லோடிங் ஸ்டேட்டின் கீழ் மேனேஜ் செய்ய வேண்டும். உங்களால் இஸ் லோடிங் என்ற ஸ்டேட் ஒன்றை டிஃபைன் செய்ய முடியும். நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டினை ஃபால்ஸ் என்று டிஃபைன் செய்கின்றேன். உங்களால் இதே வேலையை ஃபியூச்சர் பில்ட் யூஸ் செய்தும் செய்ய முடியும். உங்களுக்கு முன்னருள்ள செக்ஷனில் ஃபியூச்சர் பில்டர்ஸ் எவ்வாறு யூஸ் செய்வது என்று கூறினேன். அது மிகவும் கடினமான விடயம் இல்லை. நாங்கள் இந்த விடயங்களை கையாளும் பொழுது நிறைய கண்ட்ரோல் இருக்கும். அடுத்து எரர் வந்தால் யூசருக்கு எரரினையும் காண்பிக்க வேண்டும். அதனால் நான் எரரினை இப்பொழுது எம்டி ஸ்ட்ரிங்காக டிஃபைன் செய்கின்றேன். ஏனென்றால் நான் எரர் வந்தால் எரரினையும் யூஐயில் காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு நான் இங்கே லோடிங் ஸ்டேட் செட்டப் செய்தேன், எரர் என்ற ஸ்டேட் செட்டப் செய்தேன் என்று இன்னும் தெளிவாகவில்லை. அந்த விடயங்கள் மிகவும் கடினமானவை இல்லை. உங்களுக்கு நாங்கள் இந்த செக்ஷனினை கண்டினியூ செய்யும் பொழுது அது தெளிவாகும். நான் இப்பொழுது எண்ட் பாயிண்டிற்கு கால் செய்யும் மெத்தட் ஒன்றை எழுதுகின்றேன். ஏனென்றால் உங்களுக்கு நாங்கள் மூவி சர்வீஸில் மூவிஸ் சர்ச் செய்ய சர்ச் மூவிஸ் என்ற மெத்தடினை எண்ட் பாயிண்டிற்கு எழுதினோம் என்பது நினைவிருக்கும். எமக்கு அதற்கு ரிக்வெஸ்ட் செய்ய முடியும். நான் இங்கே ஃபியூச்சர் மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்கின்றேன். எனக்கு எதுவும் ரிட்டர்ன் ஆக வேண்டியது இல்லை என்பதால் void என்று டைப் செய்கின்றேன். நாங்கள் இதற்கு சர்ச் மூவிஸ் என்று கொடுப்போம். உங்களுக்கு எமக்கு இங்கே init ஸ்டேட் தேவையில்லை என்பது தெளிவாகி இருக்கும். ஏனென்றால் நான் இனிஷியலி மூவிஸ் எதுவும் காண்பிக்கவில்லை. சர்ச் செய்து என்டர் செய்த பிறகு இங்கே மூவி காண்பிக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இங்கே மெத்தடினை எழுதி செல்வோம். நான் ஆரம்பத்தில் என்ன செய்ய வேண்டும்? நான் இப்பொழுது மூவி ஒன்றை சர்ச் செய்ய போகின்றேன். அதனால் நான் ஆரம்பத்தில் எனது லோடிங் ஸ்டேட்டினை ட்ரூ என்று மாற்ற வேண்டும். அதாவது நான் இப்பொழுது லோட் ஆகும் சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பார் ஒன்றினை காண்பிக்கின்றேன். ஏனென்றால் மூவி சர்ச் ஆகும் வரை யூசருக்கு ஐடியா ஒன்றை கொடுக்க வேண்டும். அதற்கே குட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்று கூறுகின்றோம். நாங்கள் யூசருக்கு இவ்வாறு இப்பொழுது ஏதோ லோட் செய்து கொண்டிருக்கின்றார் என்று ஐடியா கொடுக்க வேண்டும். நான் அதற்கு இங்கே இஸ் லோடிங்கினை காண்பிக்கின்றேன். அடுத்து உங்களால் எரர் இன்னும் இல்லை என்று காண்பிக்க முடியும். அதனால் நான் இங்கே எரர் ஸ்டேட்டினை எம்டி என்று கொடுக்கின்றேன். அதாவது இன்னும் எதுவும் லோட் செய்யவில்லை என்பதால் எரர் வந்தால் லோட் செய்யும் பொழுது வரும். அதாவது டேட்டாவிற்கு ரிக்வெஸ்ட் செய்த பிறகு வரும். அதனால் நான் இனிஷியலி எரர் இல்லை என்று இங்கே கொடுக்கின்றேன். நான் இப்பொழுது ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களால் எரர் வந்தால் இங்கே பிரிண்ட் செய்ய முடியும். நான் இவ்வாறு பிரிண்ட் செய்கின்றேன். நான் இப்பொழுது எதனையும் செய்ய போவதில்லை. நான் இப்பொழுது இங்கே எழுதிய சர்வீஸிற்கு கால் செய்ய ட்ரை செய்ய வேண்டும். அதாவது நாங்கள் இந்த மெத்தடினை கால் செய்து இந்த எண்ட் பாயிண்டின் குவரியினை பாஸ் செய்து மூவிஸினை ஃபெச் செய்ய ட்ரை செய்ய வேண்டும். உங்களுக்கு எமக்கு அங்கிருந்து லிஸ்ட் மூவி ரிட்டர்ன் ஆகும் என்று தெரியும். நாங்கள் இதனை மூவிஸ் என்று கொடுப்போம். நமக்கு
இப்பொழுது அவாய்ட் செய்ய முடியும். உங்களுக்கு நாங்கள் மூவிஸ் சர்வீஸினை டிஃபைன் செய்தோம் என்பது நினைவிருக்கும். உங்களால் நேரடியாக ஆப்ஜெக்ட் ஒன்றை தயாரிக்க முடியும். நான் நேரடியாக கிளாஸ் நேமிலிருந்தே இங்கே அக்சஸ் செய்கின்றேன். நான் இங்கே தனி ஆப்ஜெக்ட் தயாரிக்கவில்லை. இரண்டும் சமனாகும். இங்கே இந்த மெத்தட் ஸ்டாட்டிக் இல்லை. அதனால் நீங்கள் எவ்வாறு செய்தாலும் ஒன்றாகும். நாங்கள் இதனை ஸ்டாட்டிக்காக எழுதியிருந்தால் கிளாஸ் நேம், அதாவது தனி ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபை செய்ய தேவையில்லை. நான் உங்களுக்கு அந்த விடயங்களை முன்னர் கூறியிருப்பேன். நாங்கள் சர்ச் மூவிஸிற்கே ரிக்வெஸ்டினை அனுப்ப வேண்டும். அதாவது சர்ச் மூவிஸ் என்ற மெத்தடினை கால் செய்ய வேண்டும். நாங்கள் இங்கே query ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். queryயாக இருப்பது நாங்கள் இங்கே சர்ச் கண்ட்ரோலரினை யூஸ் செய்கின்றோம். இந்த கண்ட்ரோலர் என்பதே எம்முடைய இன்புட் பாக்ஸிற்கு பைண்ட் செய்யப்படுகின்றது. அதாவது queryயினை எடுக்கவே இங்கே டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலரினை தயாரித்தோம். உங்களால் queryயினை எடுக்க முடியும். உங்களுக்கு உங்கள் சர்ச் கண்ட்ரோலரின் டெக்ஸ்டினை எடுத்தால் எமக்கு நேரடியாக queryக்கு இதனை அசைன் செய்யலாம் என்று தெரியும். எமக்கு எரர் வந்தாலும் இல்லாவிட்டாலும் இப்பொழுது இவ்வாறான விடயங்கள் வரும். நான் ஆரம்பத்தில் செட் ஸ்டேட் செய்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் சர்ச் ரிசல்ட்ஸ் என்ற அரே ஒன்றை தயாரித்தோம் என்பது நினைவிருக்கும். நான் எனக்கு எரர் வராவிட்டால் அந்த அரேயிற்கு ஃபெச் செய்த மூவிஸினை அசைன் செய்ய முடியும். அடுத்து எனக்கு கேட்ச் என்ற ஃபேஸில் எரர் ஒன்று வர முடியும். நான் இங்கே எரரினை பிரிண்ட் செய்கின்றேன் மற்றும் செட் ஸ்டேட் செய்கின்றேன். உங்களுக்கு என்னுடைய எரர் ஸ்டேட் நினைவிருக்கும். எனக்கு எரர் ஸ்டேட்டிற்கு எந்த விடயத்தையாவது அசைன் செய்யலாம். அப்பொழுது எனக்கு இதனை யூசருக்கு காண்பிக்க முடியும். நான் இங்கே failed to search that movie என்று கொடுப்பேன். அதன் பிறகு யூசருக்கு எரர் ஒன்றை இங்கே காண்பிக்கலாம். இல்லாவிட்டாலும் உங்களால் இதனை விடவும் வேறு விதமாக செய்ய முடியுமானால் அதுவும் இஷ்யூ இல்லை. நான் இவ்வாறு எரரினை அசைன் செய்கின்றேன். நான் கேட்ச் என்பதில் செட் ஸ்டேட் செய்கின்றேன். அடுத்ததாக நாங்கள் முன்னர் செய்தது போன்று ஃபைனலி என்ற ஸ்டேட்டில் நிச்சயம் செட் ஸ்டேட் செய்கின்றேன். இல்லாவிட்டால் என்னுடைய லோடிங் ஸ்டேட் தொடர்ந்து காண்பிக்கும். நான் இஸ் லோடிங் என்பதை ஃபால்ஸ் என்று கொடுக்கின்றேன். எமது ட்ரை பிளாக் கால் ஆனாலும் கேட்ச் பிளாக் கால் ஆனாலும் நிச்சயம் இது ஃபைனலி என்ற பிளாக் கால் ஆகும். எமக்கு இவற்றை மூவி ஒன்றை சர்ச் செய்ய மெத்தட் ஒன்றை பைண்ட் செய்ய வேண்டும். அதாவது இந்த மெத்தடினை எமது இன்புட்டிற்கு மற்றும் பட்டனிற்கு பைண்ட் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது தேவையான விடயங்களை செய்திருக்கின்றோம். எமக்கு இப்பொழுது எம்முடைய யூஐயில் இதனை கால் செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது எம்முடைய யூஐயினை இம்ப்ளிமெண்ட் செய்வோம். நீங்கள் இன்னும் நாங்கள் எதுவும் எழுதவில்லை என்பதை பார்க்கலாம். அதாவது நாங்கள் இன்னும் ஆப் பார் மாத்திரம் கொடுத்து இருக்கின்றோம். நான் ஆப் பாரினை இவ்வாறே வைத்திருக்கின்றேன். நான் இப்பொழுது பாடியினை கொடுக்கின்றேன். நான் பாடியில் ஆரம்பத்தில் பேடிங் விஜெட் ஒன்றையே கொடுக்கின்றேன். உங்களுக்கு எனக்கு பேடிங் விஜெட்டிற்கு பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும் என்று தெரியும். நாங்கள் இங்கே கன்ஸ்ட் எட்ஜ் இன்செட்ஸ் டாட் சிமெட்ரிக் பேடிங் ஒன்றை யூஸ் செய்வோம். நான் இங்கே ஹாரிசான்டல் பேடிங் ஒன்றை யூஸ் செய்கின்றேன். நான் ஹாரிசான்டல் வேல்யூவினை 15 என்று கொடுக்கின்றேன். எனக்கு இப்பொழுது பேடிங்கின் சைல்டு ப்ராப்பர்ட்டியினை கொடுக்க முடியும். நான் சைல்டாக ஆரம்பத்தில் ரோ ஒன்றை கொடுப்பேன். நான் இப்பொழுது என்னுடைய இன்புட் பாக்ஸினை தயாரிக்கப் போகின்றேன். நான் ரோ ஒன்றாக கொடுத்தேன். ஏனென்றால் நீங்கள் நான் இவ்வாறு இன்புட் ஃபீல்ட் டெக்ஸ்ட் ஃபீல்ட் போன்று ஐக்கன் பட்டன் ஒன்றையும் கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். அதனால் நான் இந்த இரண்டையும் ரோ உள்ளே ப்ளே செய்ய வேண்டும். எனக்கு ரோ உள்ளே என்னுடைய சில்ட்ரனினை கொடுக்க முடியும். நான் நிச்சயம் எக்ஸ்பேண்டட் விஜெட் உள்ளேயே கொடுக்க வேண்டும். உங்களுக்கு எமக்கு முன்னர் இந்த எரர்ஸ் வந்திருக்கின்றது நினைவிருக்கும். நாங்கள் இன்புட் பாக்ஸ் யூஸ் செய்யும் பொழுது ஃப்ளோவுடன் நிச்சயம் எக்ஸ்பேண்டட் ஒன்று உள்ளே ரேப் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவருக்கும் அவர் எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் ஆக வேண்டும் என்று அந்த நடத்தை தெரியாது. அதனால் எமக்கு எரர்ஸ் வருகின்றது. நான் இப்பொழுது இங்கே டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஒன்றை யூஸ் செய்கின்றேன். நாங்கள் இவற்றினை கொமாஸ் கொடுத்து வேறுபடுத்துவோம். அதுவே சிறந்ததாகும். நான் டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஒன்றையே யூஸ் செய்கின்றேன். உங்களுக்கு எமக்கு இதற்கு கண்ட்ரோலர் ஒன்றை பைண்ட் செய்ய முடியும் என்று தெரியும். நான் இந்த கண்ட்ரோலரினை சர்ச் கண்ட்ரோலராக டிஃபைன் செய்தேன். அடுத்து எனக்கு டெக்கரேஷனினை பாஸ் செய்ய முடியும். உங்களுக்கு எமக்கு இன்புட் டெக்கரேஷன் ஒன்றையே இதற்கு பாஸ் செய்ய முடியும் என்று தெரியும். நாங்கள் இப்பொழுது ஹிண்ட் டெக்ஸ்ட் ஒன்றை கொடுப்போம். ஹிண்ட் டெக்ஸ்டாக ஸ்ட்ரிங் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நான் இங்கே சர்ச் ஃபார் அ மூவி என்று கொடுப்பேன். அடுத்து
நான் இங்கே பார்டர் ஒன்றை கொடுப்பேன். நான் பார்டராக அவுட்லைன் இன்புட் பார்டர் ஒன்றையே கொடுப்பேன். உங்களால் இங்கே பார்டர் ரேடியஸினை அதிகரிக்க முடியும். நான் பார்டர் ரேடியஸினை பார்டர் ரேடியஸ் டாட் ஆல் என்று கொடுத்து ரேடியஸ் டாட் சர்க்குலர் என்று கொடுக்கின்றேன். அவ்வாறு கொடுத்து சர்க்குலர் ரேடியஸினை ஃபுல்லி ரவுண்டடாக வேண்டியதால் இவ்வாறு பெரிய சர்க்குலர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது யூஐக்கு சென்றால் எம்முடைய யூஐ இம்ப்ளிமெண்ட் ஆகின்றதை பார்க்கலாம். எமக்கு இந்த இன்புட் டெக்கரேஷனினை கன்ஸ்டன்டாக கொடுக்க முடியும். அடுத்து நாங்கள் இங்கே கீழே வந்த பிறகு இது கண்ட்ரோலர் ஆகும். அதே போன்று இதில் ஒன் சப்மிட்டட் என்று மற்றொரு வேல்யூ இருக்கின்றது. எமக்கு இதற்கு நாங்கள் கிரியேட் செய்த மெத்தடினை பைண்ட் செய்ய முடியும். உங்களுக்கு இங்கே நாங்கள் சர்ச் மூவிஸ் என்ற மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்தோம் என்பது நினைவிருக்கும். எமக்கு இந்த மெத்தட் கால் ஆகும். எனக்கு இந்த சர்ச் மூவிஸ் என்ற மெத்தடினை இதற்கு பைண்ட் செய்ய முடியும். நான் இப்பொழுது ஆன் சப்மிட்டடினையும் தயாரித்தேன். உங்களால் இந்த வேல்யூவிலிருந்து வேலை இல்லை என்பதை இதனை விருப்பமானால் அண்டர்ஸ்கோரிலிருந்து ரீப்ளேஸ் செய்யலாம். இதனை அதிகமாக ரியாக்டிலும் யூஸ் செய்கின்றோம். அதாவது நாங்கள் இங்கே பாஸ் செய்யும் வேல்யூவினை யூஸ் செய்யாவிட்டால் அது கன்வென்ஷன் போன்றதாகும். அதனால் அண்டர்ஸ்கோரிலிருந்து இதனை ரீப்ளேஸ் செய்கின்றோம். இந்த மெத்தடுடன் அதிகமான தூரம் இங்கே வேல்யூஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்பொழுது என்னுடைய இன்புட் பாக்ஸ் இங்கே ஆட் ஆகி இருக்கின்றது. எனக்கு இப்பொழுது இங்கே இருக்கும் இந்த சர்ச் ஐகானினையும் கொடுக்க வேண்டும். நாங்கள் இதனை ரோவுள்ளேயே கொடுக்க வேண்டும். நான் எக்ஸ்பேண்டட் விஜெட்டிலிருந்து வெளியே வந்து சிறிய சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களால் சைஸ்ட் பாக்ஸின் வித்தாக 8 வித் கொடுக்கலாம். எனக்கு இப்பொழுது சிறிய கண்டெய்னர் ஒன்றை கொடுக்க முடியும். நான் பேக்ரவுண்ட் கலர் ஒன்றை செட்டப் செய்ய வேண்டியதால் இந்த கண்டெய்னரினை கொடுக்கின்றேன். நான் இதன் வித்திற்கு 60 யூஸ் செய்திருக்கின்றேன். உங்களால் இதனை மீடியா குவரியாக கொடுக்க முடியும். ஆனால் நான் இப்பொழுது இங்கே இந்த வேல்யூவினை ஹார்ட் கோட் செய்கின்றேன். அதன் பிறகு டெக்கரேஷனினை கொடுக்க முடியும். எனக்கு பாக்ஸ் டெக்கரேஷனாக கலரினையே மாற்ற வேண்டும். எனக்கு ரெட் கலரின் 600 ஷேட் தேவையாகும். நீங்கள் இப்பொழுது இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகின்றதை பார்க்கலாம். எனக்கு இப்பொழுது இதனை ரவுண்டட் செய்ய வேண்டும். அதற்கு ஷேப் என்ற ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கின்றது. உங்களால் ஷேப் என்ற ப்ராப்பர்ட்டியின் கீழ் இங்கே பாக்ஸ் ஷேப் டாட் சர்க்கிள் என்ற ப்ராப்பர்ட்டியினை கொடுக்க முடியும். அப்பொழுது உங்களால் இதனை சர்க்கிள் செய்யலாம். எனக்கு இப்பொழுது இதில் சைல்டாக என்னுடைய ஐக்கனினை கொடுக்க முடியும். நாங்கள் இங்கே மெத்தடினையும் பைண்ட் செய்ய வேண்டியதால் இங்கே ஐக்கன் பட்டன் சூட்டபிள் ஆகும். ஐக்கன் பட்டனில் உங்கள் ஐக்கன் ஒன்றை நிச்சயமாக பாஸ் செய்ய வேண்டும் மற்றும் onPressed மெத்தடினை நிச்சயம் பாஸ் செய்ய வேண்டும். நான் இங்கே ஐக்கனினை இறுதியில் கொடுக்கின்றேன். நான் ஆரம்பத்தில் onPressed மெத்தடினையே பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் கிரியேட் செய்த சர்ச் மூவிஸின் மெத்தட் இங்கே கால் ஆக வேண்டும் என்று தெரியும். அடுத்து உங்களால் ஐக்கனினை icons.search என்று கன்ஸ்ட் ஐக்கன் ஒன்றை கொடுக்க முடியும். எனக்கு இந்த ஐக்கனின் சைஸை சிறிது அதிகரிக்க வேண்டும். நான் இங்கே சைஸினை எடுத்து சைஸ் 30 என்று கொடுக்கின்றேன். உங்களால் ஐக்கனின் வெயிட்டினை மாற்றலாம். நான் வெயிட் 10 என்று கொடுப்பேன். இவற்றினை சர்ச் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது மெத்தட்ஸ் இரண்டையும் பைண்ட் செய்திருக்கின்றோம். எமக்கு இப்பொழுது எம்முடைய லோடிங் ஸ்டேட்டினை டொகல் செய்து இந்த வேல்யூஸினை யூசருக்கு டிஸ்பிளே செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். நான் இவ்வாறு ஸ்கேஃபோல்டிற்குள் வருகின்றேன். நான் இப்பொழுது ரோவிலிருந்து வெளியே வந்திருக்கின்றேன். நான் இப்பொழுது என்னுடைய ஸ்கேஃபோல்டு உள்ளே இருக்கின்றேன். எம்முடைய கமெண்ட் ஒன்று வந்திருக்கின்றது. எமக்கு இந்த ஸ்கேஃபோல்டு என்பது இங்கே நிறைவடைகின்றது என்று தெரியும். அதாவது நான் இன்னும் என்னுடைய ஸ்கேஃபோல்டு உள்ளே இருக்கின்றேன். எனக்கு இதனை இப்பொழுது லோடிங் ஸ்டேட்டில் இருக்கின்றதா என்று செக் செய்ய முடியும். நாங்கள் இங்கே சிறிய தவறு ஒன்றை செய்திருக்கின்றோம். நாம் நேரடியாக இதனை ரோ ஒன்றிற்குள் ரப் செய்திருக்கின்றோம் என்பதை பார்க்கலாம். இது மிகவும் கடினமான விடயமில்லை. நான் இதனை உங்களுக்கு வரைந்து காண்பிக்கின்றேன். அப்பொழுது உங்களுக்கு தெளிவாகும். நீங்கள் இப்பொழுது நாம் இதனை நேரடியாக ரோ ஒன்றிற்குள்ளே கொடுத்திருக்கின்றோம் என்பதை பார்க்கலாம். ஆனால் எனக்கு தேவை மேலும் டீட்டெயில் சிலவற்றினையே இங்கே கீழே ரெண்டர் செய்ய வேண்டும். நாம் சர்ச் ரிசல்ட் போன்ற விடயங்களை இங்கே ரெண்டர் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். அதனால் இந்த முழுமையான பிளாக்கினையும் காலம் ஒன்றிற்குள்ளே
ரேப் செய்ய வேண்டும். காலம் உள்ளேயே இந்த ரோவினை கொடுக்க வேண்டும். நான் அந்த தவறை UI லேஅவுட் தயாரிக்கும் பொழுது செய்திருக்கின்றேன். நான் உங்களுக்கு தெளிவாகி இருக்கும் என்று நினைக்கின்றேன். அது சிம்பிளான விடயமாகும். நான் இங்கே ரோவினை காலம் ஒன்றில் ரேப் செய்கின்றேன். அடுத்ததாக நான் இந்த ரோவிற்கு சிறிய பேடிங் ஒன்றை கொடுப்பேன். பேடிங் கொடுக்காவிட்டாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இதற்கு பேடிங் கொடுக்க வேண்டும் என்றால் கொடுப்போம். நாங்கள் அடுத்த விடயங்களை எம்முடைய காலம் உள்ளே செய்ய வேண்டும். இந்த காலம் உள்ளே இருந்தே இந்த விடயங்களை செய்ய வேண்டும். இது எம்முடைய ரோவாகும். உங்களுக்கு தேவை என்றால் உங்களால் இங்கே இருக்கும் ரோவிற்கு பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். எனக்கு இப்பொழுது தேவையில்லை. நான் இங்கே ரோ நிறைவடையும் இடத்திற்கு செல்கின்றேன். நான் ரோ நிறைவடையும் இடத்திலிருந்து என்னுடைய மற்ற செட்டப்களை செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது சிறிய விடயங்களை செக் செய்து UI தயாரிக்க வேண்டும். அதனால் நான் இங்கே என்னுடைய ரோ நிறைவடையும் இடத்திற்கு செல்ல வேண்டும். நான் ரோ நிறைவடையும் இடத்திலிருந்து இந்த விடயங்களை செக் செய்கிறேன். நான் கீழேயே டேட்டாவினை டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்தில் என்னுடைய டேட்டா இன்னும் லோட் ஆகின்றதா என்று பார்க்கின்றேன். லோட் ஆகிறது என்றால் கன்ஸ்ட் என்று டைப் செய்து நாங்கள் முன்னர் செய்ததை போன்று சென்டர் உள்ளே சர்க்குலர் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் ஒன்றை காண்பிக்க முடியும். நான் இங்கே லோடிங் ஸ்டேட் என்றால் இருந்தால் நிச்சயம் இங்கே சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பார் ஒன்றினை காண்பிக்கின்றேன். அடுத்து நாங்கள் எம்முடைய எரர் ஒன்று இருந்தால் அதனை டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். எமக்கு அதனை செய்ய முடியும். எமக்கு அதற்காகவும் இவ்வாறு இஃப் கண்டிஷன் ஒன்றையே எழுத முடியும். எமக்கு எல்ஸ் இஃப் என்று டைப் செய்து எமது எரர் இஸ் நாட் எம்டி என்று இருக்கின்றதா என்று செக் செய்ய முடியும். அதாவது இங்கே இஸ் நாட் எம்டி என்று மெத்தட் ஒன்று இருக்கின்றது. நாங்கள் இங்கே இருக்கும் கமாவினை நீக்குகின்றோம். நீங்கள் இங்கே இஃப் கண்டிஷன் இருக்கின்றதை பார்க்கலாம். அடுத்து நான் இங்கே சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பாரினை ரெண்டர் செய்திருக்கின்றேன். எல்ஸ் இஃப் நாட் எம்டி என்று கொடுப்போம். எரர் எம்டி இல்லை என்றால் அதாவது எரர் ஒன்று இருக்கின்றது. உங்களால் எரர் எம்டி இல்லை என்றால் பேடிங் விஜெட் ஒன்றை கொடுக்க முடியும். நான் இங்கே கன்ஸ்ட் எட்ஜின் செட்ஸ் டாட் ஆல் என்று கொடுத்து 0.8 பேடிங் என்று கொடுப்பேன். நான் டெக்ஸ்ட் விஜெட் உள்ளே என்னுடைய எரரினை டிஸ்ப்ளே செய்கின்றேன். ஏனென்றால் நான் இது ஸ்ட்ரிங் என்பதால் மீண்டும் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் செய்ய தேவையில்லை. நான் எரரின் ரெட் கலரில் டிஸ்ப்ளே செய்கின்றேன். அதனால் எனக்கு டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை கொடுக்க முடியும். நான் இங்கே கலரினை ரெட் என்று கொடுக்கின்றேன். நாங்கள் கலர்ஸினை கன்ஸ்டன்ட்டாக தனியான ஃபைல் உள்ளேயே டிஃபைன் செய்து எவ்வாறு என்று முன்னர் தெளிவுபடுத்தினேன். அதனால் நான் இங்கே இந்த விடயங்களை மீண்டும் தனியாக கற்பிக்கவில்லை. இங்கே கமா ஒன்றை கொடுத்தால் இது இங்கே நிறைவடையும். அதாவது இந்த இஃப் கண்டிஷன் இல்லை என்றால் எல்ஸ் இஃப் கண்டிஷனில் இருப்பது டிஸ்ப்ளே ஆகும். அதனால் இங்கே கமா கொடுக்க முடியாது. உங்களால் இங்கேயும் கமாவை கொடுக்க முடியாது. உங்களுக்கு இந்த விடயம் தெளிவாக வேண்டும். நான் இங்கே லோடிங் ஸ்டேட் இருக்கின்றதா என்று பார்த்தேன். லோடிங் ஸ்டேட் என்றால் சர்க்குலர் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர், அதாவது சுழலும் ஐக்கன் ஒன்றை காண்பிக்கின்றேன். அதன் பிறகு எல்ஸ் இஃப் என்றால் எரர் ஒன்று இருக்கின்றதா என்று பார்க்கின்றேன். இங்கே எரர் இனிஷியலி எம்டி ஸ்டேட்டில் எம்டி என்று கொடுத்தோம். நாங்கள் எரர் வந்தால் எரர் ஒன்றை அசைன் செய்தோம். உங்களுக்கு இவ்வாறு எரர் வந்தால் நான் இங்கே ஃபெயில்ட் டு சர்ச் தட் மூவி என்று எரர் பைண்ட் செய்திருக்கின்றேன் என்பது நினைவிருக்கும். அதாவது நான் எரர் எம்டி இல்லை என்றால் ரெட் கலரில் எரரினை டிஸ்ப்ளே செய்கின்றேன். அடுத்து உங்களால் இங்கே சர்ச் ரிசல்ட்ஸ் எம்டி என்ற கண்டிஷனினை செக் செய்ய முடியும். உங்களால் எல்ஸ் இஃப் கண்டிஷனை கொடுத்து இங்கே சர்ச் ரிசல்ட்ஸினை பார்க்க முடியும். அதாவது உங்களால் உங்கள் அரே இஸ் எம்டி என்றால் கன்ஸ்ட் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய முடியும். நாங்கள் இங்கே நேரடியாக டெக்ஸ்ட் விஜெட் இல்லாமல் சென்டரில் டிஸ்ப்ளே செய்ய முடியும். உங்களால் சென்டர் விஜெட் உள்ளே சைல்டாக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுக்க முடியும். நான் இங்கே நோ மூவிஸ் ஃபவுண்ட் ப்ளீஸ் சர்ச் என்று கூறுகின்றேன். நாங்கள் இப்பொழுது 3 கண்டிஷன்ஸை செக் செய்திருக்கின்றோம். ஃபைனலி எமக்கு டேட்டா வந்தால் இதனை எல்ஸ் கண்டிஷனில் கொடுக்க முடியும். ஃபைனலி எமக்கு எம்முடைய டேட்டாவினை காண்பிக்க முடியும்.
நான் இதனை எக்ஸ்பேண்டட் விஜெட் உள்ளே கொடுக்கின்றேன். எனக்கு எல்ஸ் கண்டிஷன் கொடுத்து எக்ஸ்பேண்டட் விஜெட் உள்ளே இந்த விடயங்களை சைல்டாக ரெண்டர் செய்ய முடியும். உங்களால் இங்கே சைல்டாக லிஸ்ட் வியூ யூஸ் செய்யலாம். நான் லிஸ்ட் வியூ டாட் பில்டர் ஒன்றையே யூஸ் செய்கின்றேன். அடுத்து எமக்கு ஐட்டம் கவுண்ட் போன்ற விடயங்களை டிஃபைன் செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது முன்னர் செய்ததை போன்று இந்த விடயங்களை மிகவும் சிரமப்பட்டு செய்ய தேவையில்லை. எமக்கு இந்த விடயங்களை ஆட்டோமேட்டிக்கலி செய்யலாம். நான் ஆரம்பத்தில் எம்முடைய ஐட்டம் கவுண்டினை டிஃபைன் செய்கின்றேன். எமக்கு ஐட்டம் கவுண்டினை சர்ச் ரிசல்ட்ஸின் லென்த்திற்கு கொடுக்க முடியும். அடுத்து ஐட்டம் பில்டர் ஐட்டம் பில்டரில் கண்டெக்ஸ்ட் ஒன்றையும் இண்டெக்ஸ் ஒன்றையும் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து மூவிஸினை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நான் விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். அதனால் நான் இங்கு காலம் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றேன். நான் இங்கு ரிட்டர்ன் செய்யும் விஜெட்டினை தனியாக டிஃபைன் செய்தால் அது மிகவும் சிறந்ததாகும். உங்களுக்கு நான் இங்கு காலம் ஒன்றை ஏன் ரிட்டர்ன் செய்தேன் என்று தெளிவாகி இருக்கும். நீங்கள் இங்கு நேரடியாக எமது சிங்கிள் மூவி ஒன்றை டிஃபைன் செய்யும் விஜெட்டினை ரிட்டர்ன் செய்யலாம் என்று நினைக்கலாம். ஆம், அதனையும் செய்யலாம். எந்த இஷ்யூவும் இல்லை. நீங்கள் நான் அவெஞ்சர்ஸ் என்று சர்ச் செய்த பிறகு இங்கு சிங்கிள் மூவி ஒன்றை ரிட்டர்ன் செய்யும் விஜெட் அல்ல, இந்த விஜெட்டில் சிறிய மாற்றம் இருக்கின்றதை பார்க்கலாம். நாங்கள் இந்த விஜெட்டினை தனியாக தயாரிப்போம். நீங்கள் நான் இங்கு மூவிக்கு டிவைடர் ஒன்றை கொடுத்திருக்கின்றேன் என்பதை பார்க்கலாம். நான் இந்த டிவைடரினை கொடுக்க இதனை காலமாக செட்டப் செய்தேன். உங்களுக்கு இந்த விடயங்களை பின்னர் தெளிவாகும். நாங்கள் இப்பொழுது எமது சர்ச் பேஜில் இருக்கின்ற மூவிஸ்களை டிஸ்பிளே செய்ய விஜெட் ஒன்றை தனியாக தயாரிப்போம். இது மிகவும் கடினமில்லை. பார்டர் அண்ட் சிறிய விடயங்கள் சிலவற்றினை மாற்றினால் போதுமானதாகும். நான் இங்கு மூவி டீட்டெயில் என்பதை மாற்றுகின்றேன். நாங்கள் இங்கு சர்ச் டீட்டெயில் என்று மற்றொரு விஜெட்டை தயாரிப்போம். எம்மால் இப்பொழுது இதற்குள் விஜெட் ஒன்றை செட்டப் செய்ய முடியும். நான் உங்களுக்கு மீண்டும் அதனை காண்பிக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இது போன்ற விஜெட் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்கின்றோம். எனக்கு இது போன்ற விஜெட் ஒன்றே வேண்டும். இதில் வேறுபாடு இருப்பது பார்டர் ஒன்று நீக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு இங்கு இந்த கலர்ஸ் அனைத்தும் மாறியிருக்கின்றன. இந்த விடயங்களே மாறியிருக்கின்றன. அதனால் இதனை எமது மூவி டீட்டெயில் விஜெட்டில் இருந்தே செய்யலாம். அதனால் நான் இதனை இங்கிருந்து காப்பி செய்கின்றேன். நீங்கள் இது போன்று செய்யும் முறை அறிந்திருப்பது மிகவும் முக்கியமாகும். ஆனால் உங்களுக்கு இதற்கு ப்ராப்பர்ட்டிஸ் பாஸ் செய்து இதனை விஜெட்டில் இருந்தே செய்ய முடியும் என்று தெளிவாக வேண்டும். நான் இங்கு சர்ச் டீட்டெயில் என்ற இடத்திற்கு வந்து இதனை இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். நீங்கள் முன்பிருந்தே விஜெட் என்பது இருக்கின்றதை பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது இதன் பெயரை மாற்றுவோம். நாங்கள் இங்கு வந்து கிளிக் செய்து ரீநேம் சிம்பிள் என்பதை கொடுப்போம். நாங்கள் இதற்கு சர்ச் விஜெட் என்று கொடுப்போம். இதற்கு விரும்பிய பெயர்களை கொடுக்கலாம். நாங்கள் சர்ச் விஜெட் என்று கொடுப்போம். நீங்கள் இந்த சர்ச் விஜெட்டில் எமது கண்டெய்னரின் பார்டர் ஒன்று நீக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கலாம். இது இங்கு இருக்கும் வேறுபாடு ஆகும். நான் இவ்வாறு பார்டர் ஒன்றை நீக்குகின்றேன். அடுத்து கீழே இருக்கும் இவற்றின் கலரினை ரெட்டாக மாற்றி இருக்கின்றேன். இந்த விடயங்களை மாற்றி இருக்கின்றேன். என்னால் இப்பொழுது இந்த விஜெட்டினை ரெண்டர் செய்ய முடியும். நான் சர்ச் பேஜிற்கு வருகின்றேன். என்னால் காலம் ஒன்று ரிட்டர்ன் செய்து காலம் ஒன்றின் உள்ளே சில்ட்ரனாக பாஸ் செய்ய முடியும். நான் இப்பொழுது எமது சர்ச் விஜெட்டினை ரிட்டர்ன் செய்கின்றேன். உங்களால் இதனை இம்போர்ட் செய்ய முடியும். நாங்கள் இதற்கு நிச்சயம் மூவி ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். மூவி என்பதே எமது சர்ச் ரிசல்ட்ஸ் இருக்கின்ற கரண்ட் இண்டெக்ஸ் ஆகும். இது மூவி ஒன்றாகும். இதனை கொடுத்து சேவ் செய்யுங்கள். உங்களுக்கு இங்கு நோ மூவிஸ் ஃபவுண்ட் ப்ளீஸ் சர்ச் என்று டிஸ்பிளே ஆகின்றது தெரியும். எமது மூவிஸ் என்ற ஸ்டேட் எம்டியாக இருப்பதால் அவ்வாறு டிஸ்பிளே ஆகின்றது. உங்களால் இது போன்ற ஒன்றை செய்ய முடியும். உங்களுக்கு இது மேலே வந்து இருக்கின்றது தெரியும். அது அவ்வளவு சிறந்த விடயமில்லை. நான் இங்கு எனது மேல் காலம் ஒன்றிற்கு வருகின்றேன். நான் இங்கு இருக்கும் ரோ ஒன்றின் பேடிங் விஜெட் ஒன்றில் ரப் செய்கின்றேன். இதனை நிச்சயம் செய்ய வேண்டும். நான் ஆல் இல்லாமல் பாட்டமிலிருந்து மாத்திரம் தேவை என்பதால் ஒன்லி என்று கொடுக்கின்றேன். நான் பாட்டமிலிருந்து 30 பேடிங் ஒன்றை தயாரிக்கின்றேன். இவற்றை கொடுத்து எவ்வாறு இது அட் ஆகி இருக்கின்றது என்று செய்து பாருங்கள். இங்கு இப்பொழுது பேடிங் ஒன்று அட் ஆகி இருக்கின்றது. இந்த பேடிங்கினை இந்த அளவில் வைத்துக் கொள்ளுங்கள். எமக்கு தேவை என்றால் இந்த விடயங்கள் சென்டர் விஜெட் ஒன்றில்
ரப் செய்யலாம். உங்களுக்கு இது சென்டர் விஜெட் ஒன்றில் ரப் செய்யப்பட்டு இருக்கின்றது என்பது தெரியும். எமக்கு இதனை இங்கு மையத்தில் ரீப்ளேஸ் செய்ய வேண்டும் என்றால் மெர்ஜின் போன்ற விடயங்கள் ஆட் செய்யலாம். அந்த விடயங்கள் அவ்வளவு தேவையில்லை. நாங்கள் இப்பொழுது இங்கு கேட் என்று சர்ச் செய்வோம். உங்களுக்கு நோ மூவிஸ் ஃபவுண்ட் என்று வருகின்றது தெரியும். நாங்கள் இங்கு எரர் ஒன்று வருகின்றதா என்று பார்ப்போம். உங்களுக்கு எரர் சர்ச்சிங் மூவிஸ் என்ற எக்ஸெப்ஷன் ஒன்று வந்திருக்கின்றது தெரியும். அதாவது எரர் ஒன்று வருகிறது. நாங்கள் என் பாயிண்ட் கீழ் கால் செய்யாது இருக்கலாம். நாங்கள் இந்த விடயங்களை கீழே செய்தோமா என்று பார்ப்போம். எரர் வருவது சிறந்தது. ஏனென்றால் அப்பொழுது எம்மால் இந்த எரர்ஸ் வந்த பிறகு இவற்றை ஃபிக்ஸ் செய்வது என்று பார்க்க முடியும். நாங்கள் சர்ச் கண்ட்ரோலரின் டெக்ஸ்டினை எடுக்கின்றதா என்று பார்ப்போம். உங்களால் அதனை செய்ய முடியும். நான் ஆரம்பத்தில் பிரிண்ட் செய்வோம். இப்பொழுது இதனை டீபக் செய்ய போகின்றது. எம்மால் சர்ச் கண்ட்ரோலரின் டெக்ஸ்டினை பிரிண்ட் செய்ய முடியும். அதாவது எம்மால் இதனை பாஸ் செய்கின்றோமா என்று பார்க்க முடியும். இதனை சேவ் செய்து பாருங்கள். நான் அப்ளிகேஷன் ஒன்றை மீண்டும் ரீஸ்டார்ட் செய்கின்றேன். நாங்கள் சர்ச் பேஜிற்கு செல்வோம். நான் சர்ச் பேஜில் கேட் என்று சர்ச் செய்து பார்க்கின்றேன். உங்களுக்கு கேட் என்பது பாஸ் ஆவது தெரியும். சர்ச் மூவிஸ் என்ற மெத்தடிலிருந்து இந்த எரர் சர்ச்சிங் மூவிஸ் என்ற எக்ஸெப்ஷன் வருகிறது. உங்களுக்கு எரர் சர்ச்சிங் மூவிஸ் என்ற எக்ஸெப்ஷன் எமக்கு இப்பொழுது த்ரோ ஆகின்றது தெரியும். நாங்கள் என்ன என்று பார்ப்போம். அதாவது இங்கு இந்த URL-இல் எரர் இருக்கின்றது. நாங்கள் பார்ப்போம். நாங்கள் இங்கு URI-னை கொடுத்த இடத்தில் செய்த மாற்றம் என்னவென்று பார்ப்போம். உங்களுக்கு இங்கு எமது பேஸ் URL மாறி இருக்கின்றது தெரியும். உங்களுக்கு மூவி என்ற ஒன்றே இப்பொழுது இருக்கும் பேஸ் URL-இல் இருக்கின்றது என்பது தெரியும். ஆகவே எமக்கு தேவையானதில் இங்கு சர்ச் என்று இருக்கின்றது. ஆகவே எமக்கு இங்கு பேஸ் URL-இனை இவ்வாறு இதனை கொடுக்க வேண்டும். அதாவது நிச்சயமாக எமக்கு இதற்கு காப்பி ஒன்று எடுக்க வேண்டும். அதாவது எனக்கு பேஸ் URL-இனை டைனமிக்கலி கொடுக்க முடியாது. எமக்கு இதனை ஹார்ட் கோட் செய்ய வேண்டும். அதாவது உங்களுக்கு மற்றவற்றின் பேஸ் URL-இனை விடவும் இங்கு இருக்கும் பேஸ் URL வேறுபட்டது என்று தெளிவாகி இருக்கும். நீங்கள் இந்த இஷ்யூவினை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நான் டியூட்டோரியல் செய்து கொண்டிருக்கும் பொழுது இதனை பார்க்கவில்லை. அது பிரச்சனை இல்லை. இது போன்ற விடயங்கள் வந்ததன் பிறகு இதனை டீபக் செய்யும் முறை எவ்வாறு என்று அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானதாகும். நாங்கள் இப்பொழுது ட்ரை செய்வோம். அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் ஆனது. நாங்கள் சர்ச் பேஜிற்கு வந்து கேட் அண்ட் டாக்ஸ் என்று சர்ச் செய்வோம். உங்களுக்கு இப்பொழுது அந்த விடயங்கள் கீழே ஃபெட்ச் ஆகின்றன என்று தெரியும். இமேஜினை ரெண்டர் செய்யும் இடத்தில் சிறிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. நாங்கள் அதனை சரி செய்வோம். உங்களுக்கு இந்த விடயங்கள் அழகாக காண்பிக்கின்றன என்று தெரியும். நாங்கள் இமேஜினை ரெண்டர் செய்யும் பிரச்சனை என்னவென்று பார்ப்போம். உங்களுக்கு நான் இமேஜிற்கு பாஸ் செய்யவில்லை என்று தெரியும். இங்கு நல் என்ற ஒன்றை பாஸ் செய்திருக்கின்றேன். நாங்கள் எவ்வாறு இங்கு நல் என்பது பாஸ் ஆகின்றது என்று பார்ப்போம். நாங்கள் மூவி டீடைல்ஸ் பேஜிற்கு வந்து சர்ச் டீடைல் பேஜிற்கு வருவோம். நாங்கள் இங்கு போஸ்டர் பாத்தினை பாஸ் செய்கின்றோம். நான் நினைக்கின்றவாறு போஸ்டர் பாத் என்பது நல்லாக வருகின்றது. நான் இங்கு போஸ்டர் பாத்தினை கொடுத்து இருக்கின்றேன். உங்களுக்கு இங்கு நல் என்பது வந்திருக்கின்றது தெரியும். நாங்கள் இதனை எவ்வாறு சரி செய்வது என்று பார்ப்போம். உங்களுக்கு நான் மீண்டும் இதனை சர்ச் செய்தால் எனது டீடைல்ஸ் கீழே ரெண்டர் ஆகின்றன என்று தெரியும். நான் நினைக்கின்றவாறு முன்னர் நெட்வொர்க் இஷ்யூ ஒன்று வந்திருக்கும். உங்களுக்கு நாங்கள் மீண்டும் கேட் அண்ட் டாக்ஸ் என்று சர்ச் செய்தால் அழகாக ரிசல்ட் வருகின்றது தெரியும். நாங்கள் ஜுமான்ஜி என்று டைப் செய்து பார்ப்போம். எமக்கு இப்பொழுது டீடைல்ஸ் கீழே ரிட்டர்ன் ஆகின்றன. ஆகவே எந்த இஷ்யூவும் இல்லை. நினைத்து பாருங்கள். இங்கு இந்த போஸ்டர் பாத் இல்லை. போஸ்டர் பாத் நல்லானால்
இங்கு இதனை ரெண்டர் செய்ய தேவையில்லை. உங்களால் இதனை செய்ய முடியும். உங்களுக்கும் இந்த இமேஜினை ரெண்டர் செய்ய தேவையில்லை என்பது தெளிவாகி இருக்கும். உங்களால் மூவிஸின் போஸ்டர் பாத்தினை பார்க்க முடியும். மூவியின் போஸ்டர் பாத் நல் என்றால் இங்கு இதனை ரெண்டர் செய்ய தேவையில்லை. நான் இங்கு நல் என்றால் வேறு ஒன்றை ரெண்டர் செய்கின்றேன். நான் இங்கு சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுப்பேன். நான் நல் இல்லாவிட்டால் இந்த கிளிப் ரெக்டினை காண்பிக்கின்றேன். உங்களுக்கு இது அழகாக செட்டப் ஆகி இருக்கின்றது தெரியும். நாங்கள் இதனை சர்ச் செய்த பிறகு மூவி போஸ்டர் நல் என்றால் இந்த போஸ்டர் ஒன்று காண்பிக்காது. அப்பொழுது இந்த இஷ்யூ பிரச்சனையாக இருக்காது. நாங்கள் மீண்டும் இங்கு பேட்மேன் என்று சர்ச் செய்வோம். உங்களுக்கு இந்த விடயங்களை வேலை செய்கின்றன என்று தெரியும். ஆனால் உங்களுக்கு இங்கு இது ஒரே பேடிங் லெவலில் இல்லை என்று தெரியும். அதனை நீங்கள் சரி செய்ய முடியும். இங்கு எமது சர்ச் டீட்டெயிலிற்கு வந்து இதில் இருக்கும் பேடிங்கினை நீக்குவோம். இங்கு இந்த மார்ஜின் தேவையில்லை. நான் இங்கு மார்ஜினினை ரிமூவ் செய்கின்றேன். எனக்கு அதற்கு பேடிங் தனியாக தேவையில்லை. இங்கு பேடிங் விஜெட்டினை நீக்கி சேவ் செய்யுங்கள். உங்களுக்கு இப்பொழுது அழகாக வந்திருக்கின்றது தெரியும். அடுத்து நாங்கள் இந்த கண்டெய்னருக்கு சிறிய மார்ஜின் ஒன்றை கொடுப்போம். எம்மால் இங்கு வந்து கண்டெய்னரின் மார்ஜின் பாட்டம் ஒன்றை கொடுக்க முடியும். எமக்கு மார்ஜின் ஒன்றை கொடுக்க வேண்டும். நாங்கள் பாட்டமில் இருந்து 5 மார்ஜின் ஒன்றை கொடுத்து பார்ப்போம். நான் நினைக்கின்றவாறு 5 போதுமானதாக இல்லை. நாங்கள் 15 போன்று கொடுத்து பார்ப்போம். இந்த அளவு சிறந்ததாகும். அடுத்து எமக்கு மீண்டும் சிறிய விடயங்கள் சிலவற்றினை செட்டப் செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் டிவைடர் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்பது நினைவிருக்கும். நான் இங்கு நேரடியாக எனது மூவி விஜெட் மாத்திரமே ரெண்டர் செய்திருக்கின்றேன். அடுத்து நான் சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை ரெண்டர் செய்கின்றேன். நாங்கள் இதனை ஹைட்டினை 5 என்று கொடுப்போம். அடுத்து நான் டிவைடர் ஒன்றை கொடுக்கின்றேன். அடுத்து நான் மீண்டும் சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். சைஸ்ட் பாக்ஸின் ஹைட்டினை 5 என்று கொடுப்போம். இவ்வாறு சேவ் செய்யுங்கள். உங்களுக்கு UI இருக்க வந்த பிறகு இது எமக்கு தேவையானவாறு இப்பொழுது டெக்கரேட் ஆகி இருக்கின்றது தெரியும். உங்களுக்கு நாங்கள் சர்ச் செய்த பிறகு சர்ச் நோ மூவிஸ் ஃபவுண்ட் என்று காண்பிக்கின்றது தெரியும். உங்களுக்கு இங்கு எரராக எதனையும் கொடுக்காமல் சர்ச் செய்தால் இதுவும் இல்லை என்று டிஸ்பிளே ஆகின்றது தெரியும் என்று நினைத்து பாருங்கள். நாங்கள் இங்கு சிறிய எரர் ஒன்றை கொடுப்போம். உங்களுக்கு எரர் ஒன்றை கொடுத்தால் நோ மூவி சவுண்ட் என்பது ரெண்டர் ஆகின்றது தெரியும். நாங்கள் சர்ச் பேஜிற்கு வந்து பார்ப்போம். இங்கு எல்ஸ் இஃப் கண்டிஷன் ரன் ஆகின்றது. அதாவது சர்ச் ரிசல்ட்ஸ் எம்டி ஆனால் இது ரெண்டர் ஆகின்றது. நாங்கள் பார்ப்போம். எரர் நாட் எம்டி என்றால் இங்கு எரரினை டிஸ்பிளே செய்கின்றோம். எமக்கு எரர் வந்தால் லோடிங் ஸ்டேட் வேலை செய்கின்றது. இங்கு எரர் ஸ்டேட் சரியாக வேலை செய்வது போன்று தெரியவில்லை. நாங்கள் இங்கு செய்திருக்கும் தவறு என்ன என்று பார்ப்போம். நான் எரர் ஸ்டேட் நாட் எம்டி என்றால் இங்கு நிச்சயம் எரரினை காண்பிக்க வேண்டும். நாங்கள் எரரினை இவ்வாறு செட்டப் செய்திருக்கின்றோம் என்று பார்ப்போம். உங்களுக்கு நான் எரர் ஸ்ட்ரிங் ஒன்றை இங்கு எம்டியாக டிஃபைன் செய்திருக்கின்றேன் என்று தெரியும். நான் இவ்வாறு சர்ச் ரிசல்ட்ஸினை பாஸ் செய்கின்றேன். அடுத்து நான் கேட்ச் பிளாக்கில் எரரினை செட்டப் செய்திருக்கின்றேன் மற்றும் செட் ஸ்டேட் செய்திருக்கின்றேன். நான் ஏதாவது எரர் வந்தால் இங்கு கேட்ச் பிளாக்கில் பாஸ் செய்கின்றேன். நாங்கள் இங்கு எரர் ஒன்று வரும் சந்தர்ப்பத்தினை எடுத்துக்கொண்டால் இங்கு எரர் ஒன்றை கொடுக்கலாம். நாங்கள் மூவி சர்வீஸில் தவறு செய்தால் இங்கு எரர் வரும். நாங்கள் இங்கு இந்த சமன் குறியீட்டை நீக்கி
சேவ் செய்து இதற்கு மீண்டும் ரிக்வெஸ்ட் ஒன்றை கொடுத்து இந்த எரர் ஸ்டேட்டின் கீழ் வேலை செய்கின்றதா என்று பார்ப்போம். நாங்கள் இதனை மீண்டும் ரன் செய்வோம். நாங்கள் இதனை மீண்டும் ரீஸ்டார்ட் செய்து பார்ப்போம். நிச்சயமாக இங்கு ஃபெச் ஆகாது. எரர் ஒன்று வர வேண்டும். நாங்கள் நிச்சயம் த்ரோவாக வேண்டும். நாங்கள் கீழே வேலை செய்கின்றதா என்று பார்ப்போம். நாங்கள் கேட் என்று சர்ச் செய்வோம். உங்களுக்கு இங்கு நோ மூவிஸ் ஃபவுண்ட், ப்ளீஸ் சர்ச் என்று இருக்கின்றது தெரியும். அதாவது நமது எரர் ஸ்டேட் அப்டேட் ஆகவில்லை. உங்களுக்கு இங்கு எரர் ஒன்று வருகின்றது தெரியும். நாங்கள் ஏன் இந்த எரர் மூவிஸ் விஜெட்டில் ரெண்டர் ஆகவில்லை என்று பார்ப்போம். நான் உங்களுக்கு இப்பொழுது இங்கு என்ன தவறு செய்திருக்கின்றேன் என்று கூறுகின்றேன். நாங்கள் கோடில் இந்த கோடுடன் கிளையண்ட் சைடினை எவ்வாறு கப்பல் செய்கின்றோம் என்று பார்ப்போம். இங்கு இந்த கேட்ச் என்ற பிளாக்கில் எரர் ஒன்று வந்தால் எனது எரர் ஸ்டேட்டினை அப்டேட் செய்கின்றேன். நீங்கள் சர்ச் பேஜிற்கு சென்றால் பார்க்கலாம். நான் இவ்வாறு எரர் ஒன்றை கேட்ச் செய்தால் எரர் ஸ்டேட்டினை அப்டேட் செய்கின்றேன். ஆனால் நான் இங்கு எனது சர்வீஸினை டிஃபைன் செய்த விதத்தில் எனக்கு இந்த எரரும் கேட்ச் ஆகவில்லை. நான் நிச்சயமாக இங்கு எரர் ஒன்று வந்தால் எக்ஸெப்ஷன் ஒன்றை த்ரோ செய்யவில்லை. நான் இங்கு எம்டி அரே ஒன்றாக ரிட்டர்ன் செய்கின்றேன். அதாவது நான் எக்ஸெப்ஷன் ஒன்றை த்ரோ செய்யாத வரை எனது எரர் ஸ்டேட் அப்டேட் ஆகாது. இப்பொழுது அது ட்ரை என்ற பிளாக்கில் இருந்தே ஹேண்டில் ஆகின்றது. அதாவது எந்த எரரும் இல்லை. நான் எரர் ஒன்று வந்தால் இங்கிருந்து ரிட்டர்ன் செய்கின்றேன். நீங்கள் இந்த விடயத்தை செய்த எக்ஸெப்ஷன் ஒன்றை த்ரோ செய்யலாம். நான் இங்கு எக்ஸெப்ஷன் ஒன்றை த்ரோ செய்கின்றேன். நான் இங்கு ஃபெயில் டு சர்ச் மூவிஸ் என்று கொடுப்பேன். அடுத்து நான் இங்கு எனது எரரினை இவ்வாறு காண்பிக்கின்றேன். நான் இப்பொழுது எனது அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் செய்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது நான் இங்கு எதனையும் ரிட்டர்ன் செய்யவில்லை என்பது தெரியும். நான் எனக்கு தவறு வந்தால் நேரடியாக இங்கு எக்ஸெப்ஷன் ஒன்றை த்ரோ செய்கின்றேன். நான் முன்னர் எம்டி அரே ஒன்றை ரிட்டர்ன் செய்திருந்தேன். அதாவது எந்த எரரும் கேட்ச் ஆகவில்லை. நேரடியாக எனது ட்ரை பிளாக்கிலே எது எக்ஸிக்யூட் ஆகின்றது. உங்களுக்கு நாங்கள் இங்கு என்ன தவறு செய்தோம் என்று நினைவிருக்கும். எனக்கு இங்கு என்ன மாற்றம் செய்தேன் என்று நினைவில் இல்லை. உங்களுக்கு queryயினை கொடுத்து இருக்கின்றேன் என்று தெரியும். உங்களுக்கு நான் இங்கு மாற்றம் செய்தேன் என்பது நினைவிருக்கும். எம்மால் இது கீழே வேலை செய்யாவிட்டால் நேரடியாக எரரினை த்ரோ செய்யலாம். நான் இங்கு API கீ சமமானது என்பதை நீக்கி இருக்கின்றேன். நிச்சயம் சமமானது என்பது இருக்க வேண்டும். இப்பொழுது எரர் ஒன்று த்ரோவாக வேண்டும். நாங்கள் எரர் ஒன்றை த்ரோ ஆகின்றதா என்று பார்ப்போம். நான் இங்கு கேட் அண்ட் டாக்ஸ் என்று சர்ச் செய்கின்றேன். உங்களுக்கு எரர் ஒன்று ரிட்டர்ன் ஆகின்றது தெரியும். உங்களுக்கு ஃபெயில்ட் டு சர்ச் மூவிஸ் என்று எக்ஸெப்ஷன் ஒன்று ரிட்டர்ன் ஆகின்றது தெரியும். அதாவது நான் இரு பக்கத்திலும் எக்ஸெப்ஷன்ஸை த்ரோ செய்வதால் அது வருகின்றது. நீங்கள் இதனை சரி செய்யலாம். நான் இந்த செட் ஸ்டேட்டினை இங்கு சரி செய்ய தேவையில்லை. நான் இங்கு எரரினை த்ரோ செய்தால் போதுமானதாகும். நான் எரரினை த்ரோ செய்து இதனை மீண்டும் சர்ச் செய்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு இதிலிருந்து அழகாக எக்ஸெப்ஷன் மாத்திரம் த்ரோ ஆகின்றது தெரியும். நான் இங்கும் எக்ஸெப்ஷனினை த்ரோ செய்வதால் இங்கு எக்ஸெப்ஷன் என்று 2 முறை வருகின்றது. உங்களால் இதனையும் சரி செய்ய முடியும். உங்களுக்கு நாங்கள் இவற்றை கீழே செட்டப் செய்து இதனை சென்ட் செய்தால் எரர் ஒன்று வந்த பிறகு failed to search for that movie, exception failed to search that movie என்ற எக்ஸெப்ஷன் ஒன்று வருகின்றது தெரியும். அதாவது இது கீழே ஹேண்டில் ஆகவில்லை. அதாவது எக்ஸெப்ஷன் ஹேண்டில் ஆகின்றது. நான் இவர்களுக்கு இங்கு டிஸ்பிளே செய்யும் மெசேஜில் இன்டர்னல் எக்ஸெப்ஷனினையும் காண்பிக்கின்றேன். நான் உங்களுக்கு இந்த எக்ஸெப்ஷன் வேலை செய்யும் முறையினை தனியான செக்ஷன் எடுத்து தெளிவுபடுத்துகின்றேன். நான் இங்கு சிறிய ஸ்னீக் பீக் ஒன்றை கொடுப்பேன். உங்களுக்கு நான் மூவி சர்வீஸில் எரர் ஒன்று வந்த பிறகு எக்ஸெப்ஷன் ஒன்றை த்ரோ செய்கின்றேன் என்று தெரியும். நான் எரருடனேயே எக்ஸெப்ஷனினை த்ரோ செய்கின்றேன். உங்களுக்கு இங்கு எரர் சர்ச்சிங் மூவிஸ் என்று இருக்கின்றது தெரியும். அதாவது நான் எரரினை இங்கு பிரிண்ட் செய்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது கீழே இந்த எக்ஸெப்ஷன்ஸ் வேலை செய்யும் முறையினை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கும். இங்கு என்ன நடைபெறுகின்றது என்று நினைத்து பாருங்கள். நான் இங்கு அனைத்தையும் கிளியர் செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இதனை சிறிதாக்குவோம். அப்பொழுது உங்களால் இந்த விடயங்களை கீழே பார்க்க முடியும். நாங்கள் எமுலேட்டரினையும் இந்த பக்கத்தில் வைத்துக் கொள்வோம். நாங்கள் இது லோட் ஆகும் வரை இருப்போம். நான் இப்பொழுது
மீண்டும் இங்கு ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்புகின்றேன். உங்களுக்கு எரர் சர்ச்சிங் மூவிஸ் என்ற எக்ஸெப்ஷன் ஒன்று வந்திருக்கின்றது தெரியும். இங்கு என்ன நடைபெற்று இருக்கின்றது? நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் இங்கு சர்வீஸினை தெளிவாக விளக்குகின்றேன். நான் இந்த சர்வீஸிலிருந்தே ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்புகின்றேன். நாம் இங்கு சமன் குறியீடுகள் நீக்கியதால் இப்பொழுது நிச்சயம் இந்த ட்ரை என்ற பிளாக்கில் எரர் ஒன்று வருகின்றது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இங்கு எரர் வருவது இந்த ஸ்டேட்டஸ் கோட் 200 இல்லாததால் ஆகும். நான் இங்கு ஸ்டேட்டஸ் கோட் 200 இல்லாததால் இங்கு எக்ஸெப்ஷன் ஒன்றை த்ரோ செய்கின்றேன். இங்கு த்ரோ செய்யும் எக்ஸெப்ஷன் இந்த கேட்ச் என்ற பிளாக்கில் இந்த எரராக பிரிண்ட் செய்யப்படுகின்றது. நான் இங்கு எரர் சர்ச்சிங் மூவிஸ் 1212 என்று கொடுத்து சேவ் செய்து மீண்டும் ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்பினால் எரர் சர்ச்சிங் மூவிஸ் என்று வருகின்றதை பார்க்க முடியும். இங்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும் விடயங்களே எரர் சர்ச்சிங் மூவிஸ் என்று வருகின்றது. அடுத்து இந்த எரரிலிருந்து எக்ஸெப்ஷன் வருகின்றது. இதனை பாருங்கள், எரர் சர்ச்சிங் மூவிஸ் 1212 என்று இருக்கின்றது. அதாவது நான் இங்கு த்ரோ செய்யும் ஒன்றே இங்கு எரராக வருகின்றது. நான் இங்கு த்ரோ செய்யும் எரர் UIயிலும் இவ்வாறு டிஸ்பிளே ஆகின்றது. அதாவது நான் இங்கு இன்டர்னலி வேலை செய்யாத ஒன்றை இங்கு காண்பிக்கின்றேன். இது போன்ற ஒன்றை யூசருக்கு காண்பிக்க வேண்டிய அவசியமில்லை. நான் இங்கு சர்ச் பேஜிற்கு வந்த பிறகு எரர் ஒன்று வந்த பிறகு ட்ரை கேட்ச் பிளாக்கில் ஃபெயில் டு சர்ச் ஃபார் தட் மூவி என்று காண்பிக்கின்றேன். இது எனது இஷ்யூ ஆகும். எமது எக்ஸெப்ஷனிலிருந்து இந்த எரர் வருகின்றது. எமது எக்ஸெப்ஷனிற்கு எரராக எடுக்கப்படுகின்றது. நான் எரரினையும் இங்கு டிஸ்பிளே செய்திருக்கின்றேன். அதாவது தேவையில்லாத ஒன்றை டிஸ்பிளே செய்திருக்கின்றேன். நான் இந்த எரரினை எனது டெவலப்மெண்ட்டிற்கு எளிதாக இருக்கும் விதத்தில் இன்டர்னலி வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால் நான் இந்த எக்ஸெப்ஷனினை த்ரோ செய்தால் போதுமானதாகும். உங்களுக்கு இப்பொழுது சர்ச் செய்தால் ஃபெயில் டு சர்ச் ஃபார் தட் மூவி என்ற பகுதி மாத்திரமே டிஸ்பிளே ஆகின்றது தெரியும் என்று நினைத்து பாருங்கள். அதாவது நாங்கள் இப்பொழுது இன்டர்னலி இருக்கும் எக்ஸெப்ஷனினை இங்கிருந்து நீக்கிவிட்டோம். ஆனால் எம்மால் இன்னும் எமது டெர்மினல் பார்க்க முடியும். எனக்கு யூசருக்கு இது போன்ற ஒன்றை காண்பிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் டெர்மினலில் இங்கு எரரினை பிரிண்ட் செய்வதால் என்னால் இந்த விடயத்தை பார்க்க முடியும். அவ்வாறு இங்கு எக்ஸெப்ஷன் வேலை செய்கின்றது. எனக்கு இந்த எக்ஸெப்ஷன் வேலை செய்யும் முறை இன்னும் ஆழமாக இங்கு தெளிவாக விளக்க முடியும். நாங்கள் அந்த விடயங்களை அடுத்த செக்ஷனில் பார்ப்போம் என்பதால் அந்த விடயங்கள் இப்பொழுது உங்களுக்கு தெளிவுபடுத்த தேவையில்லை. இப்பொழுது மீண்டும் எமது API கீயினை சரி செய்வோம். நாங்கள் இங்கு காசு என்று சர்ச் செய்து பார்ப்போம். உங்களுக்கு எமக்கு அழகாக எமது டேட்டாக்கள் ரிட்டர்ன் ஆகின்றன என்பது தெரியும். உங்களுக்கு இப்பொழுது எவ்வாறு நாங்கள் சர்ச் என்ற எண்ட் பாயிண்டிற்கு கால் ஒன்றை செய்து எமது UIயில் இந்த விஜெட்டினை அழகாக இம்ப்ளிமெண்ட் செய்து எமது வேலைகளை செய்கின்றோம் என்று தெளிவாக வேண்டும். எமக்கு மூவிஸிலிருந்து இன்னும் சிறிதளவு விடயங்களை செய்ய வேண்டும். எமக்கு இப்பொழுது இந்த மூவிஸிற்குள் சென்ற பிறகு இந்த செக்ஷனில் சிமிலர் மூவிஸ், ரெக்கமெண்டட் மூவிஸ் என்பவற்றை காண்பிக்க வேண்டும். அதாவது அந்த மூவிஸிற்கு தொடர்புபட்ட இமேஜஸ்களை காண்பிக்க வேண்டும். அடுத்து இந்த மூவிஸ் கிளிக் செய்த பிறகு இவற்றை மீண்டும் அப்டேட் ஆகக்கூடியவாறு செய்ய வேண்டும். அது பெரிய செக்ஷன் ஒன்றாகும். நாங்கள் அதனை இறுதியில் செய்வோம். நீங்கள் இப்பொழுது எம்மால் எவ்வளவு எளிதாக சர்ச் query ஒன்றை பாஸ் செய்து நமது API எண்ட் பாயிண்டிற்கு எமக்கு தேவையான மூவியின் டீட்டெயில்ஸ்களை ஃபெச் செய்ய முடியும் என்பதை பார்க்கலாம். அதில் மிகவும் கடினமான விடயம் இல்லை. உங்களுக்கு இதன் முழுமையான சோர்ஸ் கோட் தேவை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கக்கூடிய ரெபோசிட்டரியின் லிங்க் மூலமாக பார்க்க முடியும். நீங்கள் அதனையும் ரெஃபர் செய்யுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த பாட்டில் இருந்து மிகவும் முக்கியமான ஒன்றை காண்பிப்பேன். நாங்கள் அடுத்த பாட்டில் எவ்வாறு மல்டிபிள் எண்ட் பாயிண்ட்ஸ்களுக்கு ரிக்வெஸ்ட் ஒன்றை செய்து அதில் வரும் ரெஸ்பான்ஸினை ஒரே ரெஸ்பான்ஸாக எடுத்து எமது அப்ளிகேஷனில் டிஸ்பிளே செய்வது என்று பார்ப்போம். இது மிகவும் கடினமான விடயம் இல்லை. நாங்கள் அதனை எவ்வாறு செய்வது என்று எமது அடுத்த பாட்டில் பார்ப்போம்.